அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப ஏன்டா என்ன லவ் பண்ணேன்னு கேட்டேன். பையனை பிடிச்சது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை, இது மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. அவனா வாய் திறக்கட்டும், அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவனே சொன்னான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஒரு 5 நாள் அவனையும் விட்டேன். அவனே அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இல்ல செட் ஆகாதுன்னு சொல்லி எங்க வீட்டுல அம்மா ஒத்துக்கல அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி கட்டாச்சு. திருப்பி அவனே வந்தான், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னான். இப்ப வந்தானா போனானா நின்னானா அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். போயிட்டாரு. ஏன் வந்தான்? என்ன பிடிச்சிருக்குன்னு வந்தான். ஏன் போனா? அம்மா திட்டுவாங்கன்னு போனா. ஆமா, அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப ஏன்டா என்ன லவ் பண்ணேன்னு கேட்டேன். ஒரு தைரியம் வந்தது இப்ப வரலன்னு சொன்னான். அப்ப அம்மா அடிக்கல இப்ப அச்சாங்க அப்படின்னா? அம்மா திட்டுறாங்கன்னு விட்டுட்டு போற பசங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அம்மா எல்லாத்துக்கும் வரமாட்டாங்க. நீ முதல்ல உன் வாழ்க்கையில ஸ்டெடியா இல்ல, அப்புறம் லவ் பண்றதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்றேன். சரி, எனக்கு லாஸ்டா ஒரு காதல் கவிதை மட்டும் ஒன்று சொல்லுங்களேன். காதல் கவிதையா? திறக்கப்படாத புத்தகம் உன்னோடது முகம், பெயர் வைக்காத புத்தகம் உன்னுடைய பெயர், இவை எல்லாம் கலந்துதான் நீ. பாத்தீங்களா, இது நீங்க அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அவன் ஆரம்பத்திலே போயிருப்பான், அம்மா வரைக்கும் போயிருக்க மாட்டான்.